ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம். அண்ட் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங், அவரோட டேலண்ட் இதெல்லாம் வந்து தாண்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. ஒன்ஸ் அகேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஹேஷ்டேக் வச்சுருந்தார் அவர். ட்விட்டர்லலாம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும், மாமா, மச்சான், டார்லிங், டியர் அப்படின்னு போட்டு எல்லாரையும் சைக்கிள் ஓட்டு மனுஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஹீ இஸ் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட். டெஃபினட்டாகவே யார் போய் அவர்கிட்ட பேசினாலும் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக அப்படின்னு கேட்கறனால தான் ஜாமி அப்படின்னு கூப்பிட்றோமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் எவர் சார்மிங் டேலண்டட் ஜாமி ஆர்யா அவர்கள். வெல்கம். என்ன சார் திடீர்னு வந்து பயங்கரமா இருக்கீங்க, திடீர்னு ஒல்லியாடுறீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது உடம்பு? இதுக்கு தான் மைக்க மாட்டினீங்களாப்பா? வீட்டில் சும்மா இருக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் வீட்டில் சும்மா இருந்தால் நாங்களாம் எப்படி இருப்போம் தெரியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? பட் ஆஸ் ஐ செட்ல யூ பீன் ஸோ இன்ஸ்பைரிங் டு ஸோ மெனி பீப்புள் அண்ட் எவ்ரி டைம் வி லுக் ஃபார்வர்ட். ஒவ்வொரு படம் வரும்போது ஆர்யா இந்த படத்தில் எப்படி இருப்பார், உடம்பு ஏற்றிருப்பாரா, அப்படியே பயங்கரமாக ஹல்க் மாதிரி இருப்பாரா, இல்லை அழகாக சார்மிங்காக அப்படியே அத்லீட் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ் பிகாஸ் ஆகாஷ் அவர்களோட லான்ச் அண்ட் ஆல்சோ நேசிப்பாயா இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் டு தமிழ் ஃபிலிம் ஆடியன்ஸ். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஆகாஷ், வெரி ஹாப்பி யூ ஹவ் மேட் த டெபியூ வித் மை ஃபேவரட் டிரெக்டர் விஷ்ணுவர்தன். எனக்கும் கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்தும் அறியாமலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் என்னன்னா ஐம் டெல்லிங் யூ ஆகாஷ், ஏன்னா ஒர்க் பண்ணதுனால ஹீ ஸோ கண்டேஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் இன் அ குட் வே. இப்போ நயன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில். பட் என்னை விட ஒருத்தன் இரிட்டேட்டிங்காக இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்ட்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். I think if we give him 100 crores, he'll make it look like 1000 crores. So அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர், ஸ்டைலிஸ்ட், பில்லியா காஸ்டியூமர் தான் கூப்பிடுவோம் அனு. ஷீ ஸோ குட். ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், ஸ்டைல் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், டெஃபினெட்லி ஆட்ஸ் டு த ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து ஃபார் ஆகாஷ் ஐம் சேயிங், ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். யூ வில் மிஸ் விஷ்ணு a lot, ஐம் ஷுவர். ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு ஒன்று லைட்டாக என்ன அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். பட் எவ்ரி டைரக்டர் will not be the same. So that is what I mean in a good way. I mean you will learn a lot from Vishnu, I'm sure. This film definitely posters are இருக்கட்டும், visuals are இருக்கட்டும், and the story, everything will be top class. Definitely. No, the challenge is your next film தான் சொல்லுவேன். So wishing you the best and I'm so happy for Vishnu. இப்போ I request him to do more films in Tamil. எங்க மச்சா இருக்க நீ? எங்க Tamil films please. So but ரொம்ப ஒரு இந்த ரேட் ரேஸ் வந்து நீ ஒரு வருஷத்தில் 2 படம் பண்ணும், அடுத்த வருஷத்தில் 2 படம், அந்த மாதிரி இல்லாமல் இஸ் வெரி கேல்குலேட்டிவ், வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பட் ப்ளீஸ் பிரதர், வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தமிழ் அண்ட் வித் மீ. So happy Nayan has come and supported the entire event, and it's like a family function for all of us. It's so good to see the Vishnu and Anu back in, Anu is always here, back in Tamil. So, and Vito sir, superb sir, very happy for you. And ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க. Very happy for you. I'm sure, like you said, you got the best person for this film, best for the person for the launch. Sneha, congrats, all the best. சார் தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேருக்கும் ரங்கவாதியார் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஃபஸ்ட்டு லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம், கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு
குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்கோமே, அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்க பேசுறதே வேஸ்ட். அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் பண்ணல, கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, தேங்க் யூ so much. இப்போ வந்து another very special moment. ஸோ இவங்கள பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல் போஸ்டரை வந்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஹீரோயினோட போஸ்டர் லான்ச். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஹியர் இட் இஸ். ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக வந்து உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்குலாம் வந்து லவ் டோஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களை வந்து பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். அந்த பாட்டில் வரும், அருந்தவாள் குறும்பு தேல் அப்படின்னு, ஆனாலும் நீ ஏஞ்சல் தாமா அப்படிங்கிற மாதிரி சரியான வந்து வாய்ஸ், சரியான வைப்பு. ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட் and we are very happy to welcome our dearest, beautiful, the most talented Aditi Shankar on stage. நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க சார். அவங்க ஓகே, எஸ் அதித்தி அவர்கள் மைக் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச வேணும். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா இன்னைக்கு வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு சே தேங்க்யூ நம்ம ப்ரொடியூசர் Xavier sir and Sneha. Because of both of you, I've been able to work with such a beautiful team. And the reason I signed this project, someone very 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 special to me. And அவர்கிட்டேருந்து அவ்வளோ கற்றுருக்கேன், அவ்வளோ கைட் பண்ணியிருக்காரு. And just very special Vishnu sir, thank you என்னை சூஸ் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. I've just had a wonderful experience. என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஜென்வன்லி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் லவ் ஸ்டோரி. And this is more special because we're introducing a very talented Akash Murali. And Najama our first time பண்ற மாதிரியே இல்லை. Very nice and he's so dedicated. And Najama அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன். And I think he's done such a good job. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் and the last day of shoot, I saw someone so different. I'm really rooting for you, Akash. Please, avanga appakum brotherkum kodutha love and support, enakku kodutha love and support, please Akashkum kodunga. And I'm so happy. And the rest of the cast and crew, thank you. Anu ma'am, thank you so much for styling me. And you and Vishnu sir have created this look for me. Thank you. And I hope all of you love the movie. Thank you so much. Thank you. Oh, please. And the lady superstar, a big inspiration in this industry for me. Nayan ma'am, thank you so much. In the event ku vandadukkaga, thank you. And Arya sir and everyone else, ellaru vandirukanga ellarku thank you. Have a great evening. Thank you. Thank you. நன்றி நன்றி நன்றி. அண்ட் 2 போஸ்டர் லான்ச் பண்ணியாச்சு. ரொம்ப முக்கியமாக ஹீரோ ஹீரோயின் இன்னும் ஒன்று இருக்கு, அதை லான்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடணும்ல, தலைவர் தான் வந்தாகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஸோ இவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே, சார் ஓடிலாம் வாங்குறோம் சார், நீங்கள் பொறுமையாக இருங்க வரேன். ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாருங்கிறதாங்க முதல் விஷயம் அவரை பற்றி சொல்கிறது. பிடிச்சிக்கிறாங்க எல்லோரும் இப்படி டைட்டாக, எங்கேயாவது ஓடிட போகிறாரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீ இஸ் சச் அ வைப், ஒரு லைவ் ஒயர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் டெஃபினட்டாக இப்போ வந்து அஜித் சாரோட அந்த குட் பேட் அக்லி நம்ம வந்து போஸ்டர் அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அதில் ஒரு ஃபேன்ஸ் டீகோட் பண்ண விஷயம், பில்லா ஒரு விஷயம் அதில் இருந்தது அப்படின்னு. இந்த மாதிரி ஐகானிக் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இவரால் தான் வந்து ப்ரில்லியண்ட்டாக அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் மேக்கிங் வந்து நம்மளுக்கு இங்கே கோலிவுட்டில் வந்து கொடுக்க ஆரம்பித்த ஒரு டைரக்டர்.
அண்ட் ஆர்யா இந்து மரியாவும் இருந்த வயசில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நயன் மேமை கார் மேலெல்லாம் ஏற்றி நடக்க விட்டு பயங்கரமாக ஒரு ஸ்டைலிஷாக காமிச்சு ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கும், அப்படி ஒரு ஒர்க் இருக்கும். நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் கண்டிப்பாக இவரோட படங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும், என்றைக்குமே எவர் கிரீன். அண்ட் வி வெரி ஹாப்பி டு வெல்கம் விஷ்ணுவர்தன் அவர்கள். சார் எல்லாரும் கொஞ்சம் நம்ம மார்க்கில் வந்துடலாம் சார், ஸோ தட் லைட் ஃபால்ஸ் ப்ராப்பர்லி. தேங்க்யூ சார். சார் நீங்களே பயங்கர ஸ்டைலாக தான் இருக்கீங்க, கண்டிப்பாக படம் அப்படி தான் இருக்கும் டெஃபினட்டாக. அது என்ன சார் உங்களை ஒரு இடத்துல நிற்கவே வைக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஃபர்ஸ்ட். அது கம்ப்ளைண்ட்டாக இல்லை ஆசையாக சொல்கிறாங்களான்னு தெரியல, பட் ஹீ டசன்ட் ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ் அப்படின்றாங்க அத்தனை பேரும், எல்லாரும் தலையாட்டுறாங்க. நயன் மேம் கூட அதே தான் சொல்கிறாங்க. எப்படி இந்த ஒரு எனர்ஜி ஃபர்ஸ்ட் அது எங்கேருந்து வருது உங்களுக்கு? அது டென்ஷன், வேற எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்ம அப்படி நடந்து போற மாதிரி அப்படியே ஓபி அடிக்க வேண்டியதா. அட சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போஸ்டரை வந்து லான்ச் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா வந்து we have a lot of things to talk. So the final poster launch for today. சார் அப்படி திரும்பி இதை ஒரு தட்டினீங்கன்னா நம்ம சைடில் போஸ்டர் வந்துடும் சார். தேங்க்யூ. இந்த டெக்னிக் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப நாள் புதுசாக நாங்கள் வந்து ஆமாம் சரியா ப்ரெஸ் பண்ண. ஓகே சார். எஸ், such a beautiful poster. ஸோ காதல் ஃபுல்லாக வந்து கொட்டுது சார், டைட்டில்லேருந்து போஸ்டர் வரைக்கும். இப்போ படத்தில் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, லவ்ங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் சார், அதை சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம படத்தை பற்றி பேசலாம். இல்லைங்க, லவ் எவ்வளோ முக்கியன்றது வந்து எனக்கு வேண்டியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். அனூட்டை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, அண்ட் நேசிப்பாயா, how special this movie is for you, and it looks brilliant, all the posters, everything looks brilliant. So நீங்கள் please share a few words with everyone, and definitely வந்து they're all waiting to hear it from you. Okay, first a very good evening to all. Nayan, I have no words, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. I think family அப்படின்னு சொன்னீங்க, I think you have just really honored. All I need to just request you, and you just came, it means a lot to all of us. Nayan, special thanks, thank you so much Nayan, thank you. Now to everybody here, my producer Brito sir, Adarva, Mrs. Brito sir, my co-producer Sneha Brito, thank you so much to all the producers who have come here, to all the friends, to everybody over here. My mother is here, my aunt is here, my wife Anu is here, my buddy Karan Vardhan is here, Neil Roy, to everyone, to all the press, and to everyone, thank you so much for coming. இப்போ நேசப்பாய் அப்படின்னா ஜஸ்ட் லவ் ஸ்டோரி ஜானர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் சே இட்ஸ் அ லவ் ட்ராமா. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ட்ராமா அண்ட் ஆக்ஷன், விச் இஸ் வாட் இஸ் கீ மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆகாஷ், பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து ஒரு முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. Thank you, sir. That is one very good thing. Thank actually. You, all thanks to you, sir. No, please. And Aditi, you're as gorgeous and you're as bright and as naughty and as good you performed in the film. நான் வந்து ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுறது இட்ஸ் டூ ஏர்லி ஆக்சுவலி. ஸோ ஆல் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் டெல் யூ இஸ் இட்ஸ் பெட்டர் யூ ஹேவ் அ ஸ்னீக் பீக் இன் டு த ஃபில்ம். தட் இஸ் த பெஸ்ட் வே. மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஜாமி, வழக்கம் போல் வந்து ஓட்டுன்னு ஓட்டுறேன். And thank you so much, it means a lot. Thank you so much, thanks for coming. I think சார் நீங்கள் வந்து ரொம்ப இதில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க போல இருக்கு. இந்த பிராட்ஸ் எல்லாம், ஜாமி, அதித்திலாம் இருக்காங்கன்னா இவங்களை ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதான் சொன்னால இவரை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். உங்களெல்லாம் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். Okay, and so now we're just going to present you a sneak peek into the film, and all our technicians, I'm into all of them actually, all my technicians including my direction team, the organizers, my production team, and Brito sir, just underline, ஏன்னா இது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படத்தை பற்றி பேசுறதுல நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க சார். ஸோ நான் பேசுறது எனக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக, அதனால தான் அப்படியே பேண்ட் நின்றுட்டு இருக்கேன் ஸ்டேஜில். அண்ட் Brito sir and Sneha, thank you so much. ஏன்னா I know how much we put so much of work and we spent so much and traveled all over to shoot, and thank you so much for all your support. மீது எல்லாருமே நீங்கள் படம் பார்க்குறதுக்காக நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு. ஸோ just have a look at the sneak peek.